வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நார்மல் ஒரு கமாண்ட் இன்ஜெக்ஷன் தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளைண்ட் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வந்து எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பிளைண்ட் எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வெப்பேஜில் காட்டாது. லைக் நம்ம கொடுத்துருக்க கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டும் எனக்கு வெளியில் வராது. ஓகே, ஸோ அதுதான் நம்ம வந்து பிளைண்டுன்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஜஸ்ட் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் பிளைண்டாக நம்ம கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து பிளைண்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஓஎஸ் கமாண்ட் இன்ஜெக்ஷனில் எப்படி நான் பிளைண்ட் பேஸ்ட் இதை வந்து நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த லெக்சரில் பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் பிவேப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் கமாண்ட் இன்ஜெக்ஷன் தான். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் google.com லுக்அப் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது. நான் என்ன இன்புட் கொடுத்துறோம் அது எனக்கு சம் சார்ட் ஆஃப் அவுட்புட் எனக்கு வருது. இதுவே நான் பிளைண்ட் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இதில் பிளைண்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதை நான் கொடுத்துட்டு ஹேக்குன்னு கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ 127.0.0.1 கொடுத்துட்டு நான் பிங் அப்படின்னு கொடுக்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டிட் யூ கேப்சர் ஆர் கோல்டன் பேக்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குது. விச் மீன்ஸ் லைக் நான் கொடுத்தது ஒன்று கொடுத்தேன், ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஏதோ ஒன்று வருது. ஓகே, ஸோ நார்மலாக வந்து ஒரு இன்ஜெக்ட் நம்ம ஏதாவது ஒரு கமாண்டோ இல்லை ஏதாவது ஒரு கோடோ ஏதோ ஒன்று நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் வந்தால் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இன்ஜெக்ஷனை அடுத்த ஸ்டெப் நம்ம கொண்டு போவோம். ஆனால் பிளைண்டில் வந்து அது நார்மலாக எதுவுமே நம்மளுக்கு காட்டாது. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி பிளைண்ட் இன்ஜெக்ஷன் வரும்போது ஆப்வியஸாக நம்ம வந்து லைக் டைம் ரிலேட்டட் இல்லை பூலியன் ரிலேட்டட் இந்த மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் எஸ்கியூஎல் பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ கமாண்ட் இன்ஜெக்ஷனில் நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு டைம் ரிலேட்டட் பேஸ் பண்ணி தான் நான் இங்கே வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன் வெதர் இந்த அப்ளிகேஷனில் வந்து கமாண்ட் இன்ஜெக்ஷன் பிளைண்ட் பேஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நார்மலாக let me go on to this terminal. ஓகே, ஸோ லினக்ஸில் வந்து நார்மலாக வந்து நம்ம ஒரு கமாண்ட் இருக்கு, லைக் பிங் கமாண்ட். பிங் நான் அப்படின்னு கொடுத்துட்டு google.com அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னு வச்சுங்களேன், அது ஆக்சுவலாக எனக்கு பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ பேக் எண்டில் எனக்கு பிங் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பிங்கோட முடிச்சிடும். ஓகே, 4 பிங்கோட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். பட் ஆனால் வந்து லினக்ஸில் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் லினக்ஸில் வேறு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிங் ஸ்பேஸ் -c அப்படின்னு கொடுத்துட்டு நான் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு 5 பேக்கெட்ஸ் மட்டும் சென்ட் ஆகும் அண்ட் 5 பேக்கெட்ஸ் மட்டும் தான் ரிசீவ் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 and 5. ஓகே, ஸோ 5 பார்த்துட்டிங்கன்னா 5 பேக்கெட்ஸ் மட்டும் தான் சென்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எனக்கு சென்ட் ஆனதுக்கப்புறம் தான் அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் வருது வெதர் பேக்கெட்ஸ் வந்து சென்ட் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் சினாரியோவில் வந்து இப்போ நான் வந்து 127.0.0.1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து பிங் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா உடனே எனக்கு ரிப்ளை வருது. விச் மீன்ஸ் அது வந்து உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உடனே எனக்கு அவுட்புட்டை கொடுக்குது. ஓகே, பட் ஆனால் பேக் எண்டில் எனக்கு இன்னும் ஐடியா இல்லை வெதர் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை. ஸோ ஆஸ் அன் அட்டாக்கர் நான் என்ன பண்ணி பார்ப்பேன்னா, இது கூடவே 127.0.0.1 ஸ்பேஸ் அண்ட் கொடுத்துட்டு நான் இந்த இடத்துல என்னோட பிங் கமாண்டை நான் கொடுக்குறேன். ஸோ -c ஸ்பேஸ் 10 பேக்கெட்ஸ் பிங் பண்ணு. எதை பிங் பண்ணோம், சேம் இதே நீ பிங் பண்ணு, உன்னோட சர்வரையே பிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் பிங் ஸ்பேஸ் -c ஸ்பேஸ் மொத்தம் 10 பேக்கெட்ஸ். இப்போ நம்ம பேக் எண்டில் 5 பேக்கெட்ஸ் கொடுத்தோம்ல, அந்த மாதிரி 10 பேக்கெட்ஸ் உன்னோட சர்வரையே நீ பிங் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இந்த 10 பேக்கெட்ஸ் பிங் ஆகி முடிக்கிற வரைக்கும் என்னோட பேஜ் வந்து லோட் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை பிங் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. எஸ், பார்த்தீங்கன்னா 10 பேக்கெட்ஸ் போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ இந்த மெத்தட் மூலிமா நான் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கெட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கொடுக்குற கமாண்ட் பேக் எண்டில் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ சேம் அதே கமாண்ட் ஐ கேன் கிவ் இட் லைக் ஓகே, ஸோ லைக் இது வந்து நான் 1000 அப்படின்னு கொடுத்துன்னு வச்சிங்களேன், பேக் எண்டில் பிங் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த 1000 பேக்கெட்ஸ் வர வரைக்கும் எனக்கு லோட் ஆகிட்டே தான் இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் 1000 பேக்கெட்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் அது ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலாக வந்துட்டு பேக் எண்டில் எனக்கு ஐடியா கிடச்சிருச்சு. லைக் பேக் எண்டில் நான் கொடுக்குற கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன கமாண்ட் கொடுத்தாலும் பேக் எண்டில் எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஆஸ் அன் அட்டாக்கர் அதை எடுத்துகிட்டு
அப்படியே I'll give my command. ஓகே, ஸோ இந்த கமாண்ட் அப்படியே நான் பேக் எண்டில் கொடுத்து பார்ப்பேன், which means our netcat. ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து லைக் netcat யூஸ் பண்ணி நம்ம ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்தோம் கரெக்டாக. ஸோ அதே மெத்தட் மூலிமா நான் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம், பிகாஸ் எனக்கு கமாண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. பிகாஸ் நான் பிங் கமாண்ட் கொடுத்து பார்த்தா எனக்கு 10 பேக்கெட்ஸ் கழிச்சு எனக்கு பேஜ் லோட் ஆகுது. ஸோ அதே போல் அதை வச்சு தான் நான் ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன். ஓகே, நான் கொடுத்துருக்கேன் பிங் கரெக்டாக 10 பேக்கெட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது எனக்கு நல்லா தெரியுது. ஸோ அதே போல் நான் வந்து இந்த நெட்கேட் மூலிமா என்னால் ஒரு கனெக்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கைஸ் ஆக்சுவலான கமாண்ட் இன்ஜெக்ஷன் நம்ம பிளைண்ட் பேஸில் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் வெதர் நம்ம பிளைண்ட் பேஸில் நம்மளால் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் டைமிங்கை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு கமாண்டை இன்ஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது டைம் பேஸ் பண்ணி பேக் எண்டில் சர்வரில் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கேற்ற அவுட்புட் உங்களுக்கு கொடுத்துருச்சுன்னா பிளைண்ட் பேஸ்ட் இன்ஜெக்ஷன் அந்த இடத்துல உங்களால் பண்ண முடியும்னு அர்த்தம். Okay guys, so that's all from my side. So thank you so much for watching this video.